وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான அருள் ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்விருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இன்னும் சில நாட்களிலே ஹிஜ்ரி 1448 ஆண்டு பிறக்க இருக்கின்றது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவனை மாத்திரம் வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் மத அடிப்படையிலே 2 வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று நாத்திகம், இரண்டாவது ஆத்திகம். நாத்திகம் என்று சொன்னால் கடவுளே கிடையாது, எல்லாமே இயற்கையாகவே செயல்படுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நாத்திகர்கள். இரண்டாவது வகையினர் ஆத்திகம். ஆத்திகம் என்று சொன்னால் கடவுளை நம்பக்கூடியவர்கள். இவர்களிலே பல வகை இருக்கிறார்கள். ஏக இறைவனை நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், 3 கடவுளை நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், பல தெய்வங்களை கடவுளாக நம்பி வழிபடக்கூடியவர்களும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏக இறைவனை மட்டும் நம்பி வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். 3 கடவுளை வணங்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் தான் இந்து சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்களிலே ஒவ்வொருவரும் நாத்திகர்களை தவிர அவர்களுக்கு தான் கடவுளே கிடையாது. பிறகு எங்கே அவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்வார்கள்? ஆத்திகர்களை பொறுத்த மட்டிலும் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தாங்கள் நம்பி இருக்கின்ற கடவுளை வணங்குவதற்காக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற வணக்க ஸ்தலங்கள் உலகத்தில் ஏராளம் காணப்படுவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு மஸ்ஜித், பள்ளிவாசல் என்று சொல்லப்படும். யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கொண்டிருக்கின்ற கடவுளர்களை வணங்குவதற்காக
அவர்கள் எழுப்பி இருக்கின்ற ஆலயங்களுக்கு கலீசா என்று அரபியிலே சொல்லப்படும். நசராணிகள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் வணக்கத்தலத்திற்கு பிஆ ஆலயம் என்று சொல்லப்படும். அதே நேரத்திலே துறவிகளாக செல்லக்கூடியவர்கள், திருமணம் செய்யாமல் அல்லது திருமணத்திற்கு பின்னால் மனைவி மக்களை விட்டுவிட்டு காடு என்று செல்லக்கூடியவர்கள், காடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், இவர்கள் வணங்கக்கூடிய அந்த இடத்திற்கு சௌமா மரம் என்று சொல்லப்படும். இன்னொரு கூட்டம் இருக்குது, நெருப்பை மட்டும் வணங்குவார்கள். இவர்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க ஸ்தலத்திற்கு பைத்துன்னார், நெருப்பின் வீடு என்று சொல்லப்படும் என்பதாக வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு நாம் வருகின்றோம். உலகத்திலே லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் உருவாகி கொண்டேதான் இருக்கிறது. முதலாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் மக்கா என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். மக்காவில் உள்ள காபத்துல்லா என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 1560வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஹப்பல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுகா, ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான இடம் எது அப்படின்னா பள்ளிவாசல் மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கு உதவி செய்யுங்கள், மராமத்திற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று பள்ளிவாசலுடைய இமாம்களோ பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களோ பொதுமக்களுடைய உதவியை நாடுவார்களேயானால் அதற்கு நாம் தடையில்லாமல் உதவிகள் செய்ய வேண்டும். உதவி செய்தால் அது பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, அது அல்லாஹ்விற்கே செய்யக்கூடிய உதவி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மனித சமுதாயம் செய்யக்கூடிய உதவிகளிலே மிகச்சிறந்த உதவி என்ன அப்படின்னா அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்விற்கு வணங்குவதற்காக வேண்டி ஒரு இல்லத்தை நிர்மாணம் செய்வதுதான் சிறந்த உதவி. ஒரு செங்கலை வாங்கி கொடுக்கலாம், தண்ணீரை வாங்கி கொடுக்கலாம், அல்லது மற்ற பள்ளிவாசலுக்கு தேவையான மற்ற உதவிகளை நாம் செய்யலாம். இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதா, அதுல 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை, ஒரு கோவிலை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வாரி வாரி அள்ளி கொடுக்கிறாங்க. ஆனா பள்ளிவாசல் என்று வரும் பொழுது பள்ளிவாசலை பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த சமுதாயம் முன்வருகின்றதை தவிர பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அள்ளி கொடுக்காமல் கிள்ளி கூட கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். நன்மையான காரியங்கள் ஒரு இடத்தில் நடைபெறுகிறதா, அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இறையச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு இடத்தில் நடைபெறுகிறதா, அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம் அதற்கு அள்ளியும் கொடுக்கிறது இல்லை, கிள்ளியும் கொடுக்கிறது இல்லை. ஆனால் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு கச்சேரி,
மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுகிறது அப்படின்னா, எங்க கடை விளம்பரத்தை நீங்க போட்டுக்கீங்க, நாங்க 1 லட்சம் ரூபாய் தாரோம். பள்ளிவாசல் உண்டியல 1 ரூபா போடுறது. ஆனா மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுகிறது என்று தெரிந்தோ தன் கடைக்கு விளம்பரம் வருகிறது, தன் பெயர் அங்கே சொல்லப்படுகிறது என்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை வாரி வாரி இறைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்துல தொடர்ந்து பேசுறா, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள். ஒரு ஆள் கேட்கிறார், விபச்சாரம் பண்ணுறது போல இருக்கு, ஒரு 10 ரூபா தாங்க, இந்த 100 ரூபா வச்சுக்க. தண்ணி அடிக்கணும் போல இருக்கு, ஒரு 10 ரூபா தாங்க, இந்த ஒரு குவார்டர் வாங்குறதுக்கு காசை வச்சுக்க. இப்படி நாம் உதவி செய்தால் அது அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்றான் பாருங்க, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எதற்காக இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்ல வேண்டும்? நீங்கள் நன்மையான காரியத்திற்கும் இறைச்சத்திற்கும் உதவி செய்யாமல் பாவத்திற்கும் பகைமை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் உதவி செய்கின்றீர்களே, அல்லாஹ்வை பயந்துக்க. நல்லதுக்கு மட்டும்தான் நீ உதவி செய்யணும், பாவத்திற்கு நீ உதவி செய்வது கூடாது. நீ அல்லாஹ்வை பயந்து கொள். காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். உலகத்துல பார்க்கிறோம்ல, கோடிக்கணக்கான செல்வத்திற்கு அதிபதியானவர்கள் வீண்வரைகள் செய்த காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஏழையாக மாறி வரக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி அவருடைய இல்லம் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக, அவருடைய இல்லங்கள் பராமரிப்பு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கிள்ளி கொடுத்தாலும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பான வாழ்வை தருவார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நாம் செலவு செய்தால் அங்க என்ன நடக்குது? தொழுகை நடைபெறுகிறது, அதே நேரத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறது, கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கல்வி கற்கப்படுகிறது, அல்லாஹ்வை தியானம் செய்யப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு இல்லத்திற்கு நாம் உதவி செய்தால் அங்கே தொழக்கூடியவர்கள் தொழுகும் காலமெல்லாம், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் ஓதும் காலமெல்லாம், அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடியவர்கள் தியானம் செய்யும் காலமெல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்தவர் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கினாலும் கூட அவருடைய கபறுகளுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா அப்படிங்கிற நூல்ல 736வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபீல் ஜன்னah, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டினால் அல்லது கட்டுவதற்கு உதவி செய்தால், ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, பறவையின் கூட்டை போன்று ஒரு பள்ளிவாசல். பறவையின் கூடு எவ்வளவு சிறுசா இருக்கும், பறவை எவ்வளவு சிறுசு, அது வாழக்கூடிய கூடு எவ்வளவு சிறுசா இருக்கும், அவ்வளவு சிறிய சைஸ்ல ஒரு பள்ளிவாசலை ஒருவர் கட்டி கொடுத்தாலும் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah, அவருக்காக அதை போன்று ஒரு வீட்டை சுவர்க்கத்திலே அல்லாஹ் கட்டுவார். அப்ப அந்த கூட்டுல போய் நம்ம வாழ முடியுமான்னு கேட்கக்கூடாது. சொர்க்கத்துல கட்டுறான்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம் நமக்கு நிச்சயமாகி விட்டது, சொர்க்கத்திற்குள்ளாம் நாம் சென்று விடுவோம், மற்ற இடங்களை நாம் சுற்றி பார்ப்போம், இன்பங்களை எல்லாம் நாம் சுவைப்போம் என்பதைத்தான் பெருமானார் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். நானோ நீங்களோ இறந்து விட்டால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு பாவத்தையும் செய்ய முடியாது. ஆனால் உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு 3 காரியங்களை நாம் செய்துவிட்டு இறந்தால், நாம இறந்த பின்னாலேயோ
நம்ம கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 1631வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய நல்லறங்கள் தீய செயல்கள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். ஒரு ஜனாசா யாராச்சும் போனா சலாம் சொல்லுமா? சலாம் சொன்னா பக்கத்துல யாராவது நிக்க முடியுமா? பயந்தடிச்சு ஓடிடுவோம். அப்ப நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. ஆனா ஒரு 3 காரியங்கள். ஒண்ணு என்ன தெரியுமா? இல்லாம் நீ சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா ஒன்று. 2வது பயனுள்ள கல்வி. 3வது சாலிகான குழந்தை செல்வம். இந்த 3ஐயும் அவர் உருவாக்கிவிட்டு இறந்துவிட்டால் அவர் கியாமத்து நாள் வரையிலும் அவருடைய கபருக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். 1வது என்ன தெரியுமா? பயனுள்ள கல்வி. இப்ப நான் ஆசிரியராக இருக்கின்றேன். இப்ப எனக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் எனக்கு பிச்சையாக போட்ட கல்வியை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது என நானா கற்றுக்கொண்டதா? என் ஆசிரியர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அதை உங்களுக்கு நான் போதிக்கின்றேன். இந்த நன்மையில ஒரு பகுதி என்னுடைய ஆசிரியர், அவர்களின் ஆசிரியர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் அந்த நன்மை சென்று கொண்டே இருக்கும். இப்ப நான் இறந்த பின்னால என்னுடைய மாணவர்கள், மாணவிகள் அவர்கள் கற்றுக்கொள்ளும் காலமெல்லாம், கற்றுக் கொடுக்கும் காலமெல்லாம் அவர்களின் நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப பயனுள்ள கல்வி. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெறும் பிள்ளைன்னு சொல்லல, சாலிகான பிள்ளை. சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அது ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ என்ன குழந்தைகள்லாம் நமக்கு தந்தாலும் அதற்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். இறையச்சத்தை நாம் ஊட்ட வேண்டும். பயனுள்ள கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படின்னாதான் நாம இறந்த பின்னால கிழமை வைத்து நமக்கு துவா செய்யாமல் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் நமக்காக அந்த குழந்தை துவா செய்வார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை என்று சொன்னார்கள். இது 2வது. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லாம் மின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான நன்மை என்று சொன்னார்கள். நிரந்தரமான நன்மைனா என்ன அர்த்தம்? ஒருத்தரை உயிரோடு வாழும் பொழுது ஒரு மரத்தை நட்டி வைக்கின்றார், இறந்துருந்தார். அந்த மரம் இருக்கும் காலமெல்லாம் அந்த மரத்தின் நிழலில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ, முஸ்லிம்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ நாத்திகர்களோ ஆத்திகர்களோ யாராக இருந்தாலும் கூட வெயில் காலத்துல யாரோ மகராசன் மரத்தை நட்டி வச்சிருக்கிறாரு, கொஞ்ச நேரம் இளைப்பாறுவோம் என்று இளைப்பாறினால் அந்த மரத்தை நட்டியவருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பறவை வருகிறது, நல்ல மரமா இருக்கிற ஒரு கூடை கட்டுவோம், முட்டையை போடுவோம், அழகாப்போம், குஞ்ச நாம பிடிப்போம் அப்படின்னு வந்து தங்கினால் அந்த நன்மை இறந்தவருக்கு போய் சேரும். அந்த மரத்தின் பழங்களை பறவைகள் கொத்தி சாப்பிடுகிறது, அது மனிதர்கள் அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அப்ப அந்த நன்மைகள் அனைத்தும் அந்த மரத்தை நட்டி இறந்தவருடைய கபருக்கு சென்று கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுக்கின்றார், ஒரு கல்விக்கூடத்தை கட்டி கொடுக்கின்றார், படிப்பவர்கள் தங்குவதற்காக ஒரு மரத்தை கட்டி கொடுக்கின்றார், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கின்றார், ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கின்றார், அல்லது அதற்கு உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட மனிதர் இறந்து விட்டாலும் அவருடைய கபருக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் தேவை. வெறும் இடம் தான் மட்டும் போதாது, பில்டிங் வரணும். அதுக்கு செங்கல் தேவை, மண்ணு தேவை, சிமெண்ட் தேவை, தண்ணி தேவை, கம்பி தேவை, கூலி தேவை, மின்சாரங்கள் தேவை, தொழுகையாளிகள் தொழுவதற்கு பாய் தேவை, மைக்கு தேவை, எல்லாம் தேவை இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு எந்த வகையில நாம உதவி செஞ்சாலும் சரிதான். பள்ளிவாசலை கூட்டி பெருக்குவதற்கு ஒருத்தர் வாரியில் வாங்கி கொடுக்கிறார், அதுவும் நன்மையான காரியம்.
கழிவறையை சுத்தப்படுத்துவதற்காக ஒருத்தர் ஏன் சார்பான பினாயை வாங்கி தரன்னு கொடுக்கிறார். அதனால எல்லாரும் பினாயெல்லாம் வாங்கி கொடுத்துடக்கூடாது, எல்லாரும் வாழையெல்லாம் வாங்கி கொடுத்துடக்கூடாது. தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைப்படுகின்றதை தேவைப்படுகின்ற அளவிற்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்தால் அதுவும் சதகத்துன் ஜாரியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 ஆண்டுகள் தாவா பணி செய்தார்கள். இப்ப மதீனாவுக்கு வராங்க. கிபி 623ஆம் ஆண்டு மதீனாவுக்கு வராங்க. வந்த உடனே அதான் நம்ம ஹிஜ்ரின்னு சொல்றோம். இப்ப ஹிஜ்ரி 1447 முடிய போகுது. இன்னும் சில தினங்கள்ல 1448 பிறக்க இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே அவர்கள் வந்த ஒட்டகம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இடத்தில் படுத்து விடுகிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் மதீனா வாசிகள் சொன்னாங்க, பனு நஜ்ஜார் அப்படிங்கிற கிளையை சார்ந்த யதீமான அனாதையான 2 சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். அந்த சிறுவர்களின் பெயர், ஒருவர் பேர் சஹில், ஒருத்தர் பேர் சுஹைல். அந்த இருவருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 சிறுவர்களும் வந்தாங்க. இந்த இடம் எனக்கு தேவைப்படுதுப்பா, நீ எவ்வளவுக்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிறுவர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு தானே தேவைப்படுது, இலவசமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இல்ல இலவசம்னா எனக்கு வேண்டாம், ஏன்னா பின்னால நான் இலவசமா வாங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டி நான் இறந்த பின்னால வரக்கூடிய மக்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா, ஒரு அனாதையின் சொத்தை சுத்திட்டாரு, ஆட்டையை போட்டுட்டாரு அப்படின்னு மக்கள் பேசுவார்கள். அதனால எனக்கு இலவசமா வேண்டாம், 10 தீனார் நான் தருகிறேன், 10 தங்க காசுகள் தருகிறேன் அப்படின்னு சொல்லி 10 திருகங்களை கொடுத்து, தீனாரை தங்க காசுகளை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அஸ்திவாரமே போடுகிறார்கள். இன்னைக்குள்ள மஸ்ஜித் நபவி இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல செங்கல், களிமண், அதெல்லாம் பேரிச்ச மரத்தினுடைய அந்த தூள், அந்த தண்டு, அந்த ஓலைகள், இதன் மூலமாகத்தான் மஸ்ஜித் நபவி அந்த கெட்டப்பட்டது என்பதை வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறாங்க. நீ பாருங்க, லட்சக்கணக்கான மனிதர்கள் அங்கே தொழுகிறார்கள். அந்த தொழக்கூடியவர்களின் நன்மைகளிலே ஒரு பங்கு ரசூலுல்லாஹ் கபருக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மஸ்ஜித் நபவி இன்னைக்கு பெருங்கொண்ட அளவிற்கு அது கட்டப்பட்டு விட்டது. அதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களின் கபறுகளுக்கும் அந்த நன்மை போய் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு விரிப்பு தேவை. ஒருத்தர் சொல்றாரு, நான் பாய் வாங்கிட்டாரேன், முசல்லா வாங்கிட்டாரேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒளி செய்வதற்கு தண்ணீர் வசதி தேவை. சில இடங்கள்ல ஹவுஸ் கட்டி இருக்கிறாங்க. இந்த சமீபத்தில் வந்த கொரோனாவிற்கு பின்னால் ஹவுஸ் எல்லாம் மூடிட்டு எல்லாம் நள்ளி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் அந்த நள்ளி வச்சு தாரேன், அந்த தண்ணி டேங்க நான் வாங்கி தாரேன் அப்படிங்கிறாரு. வாங்கி கொடுத்தாருன்னா அதன் மூலமாக யாரெல்லாம் ஒளி செய்து தொழுகின்றார்களோ, குர்ஆனை ஓதுகின்றார்களோ, அதாவது ஜனாசா தொழுகை தொழுகிறார்களோ, அதுல ஒவ்வொரு நன்மையும் அந்த வாங்கி கொடுத்தவர் உயிரோடு இருந்தாலும் சரிதான், அவர் இறந்தாலும் சரிதான், அவருடைய கபருக்கு அந்த நன்மைகள் சென்று கொண்டே இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பள்ளிவாசல நீண்ட நெடிய காலங்கள் இமாமாக பணியாற்றியவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜமால் மொஹிதீன் பாக்கரி ஹஜரத் அவர்கள். இந்த பள்ளிவாசல் பழைய பள்ளிவாசலா இருக்கும்போது ஜெனரேட்டர் கிடையாது. அப்ப அதற்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பேசிட்டு இருக்கும் போது கரண்ட் போயிட்டு, அது சரியான கோடை காலம். சில பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, தொப்பியை கலட்டி வீச ஆரம்பிச்சுட்டாங்க. விசிறி கூட அப்ப பள்ளிவாசல இல்ல. தொப்பியை கலட்டி வீசுறவன ஜமாலத்து சொன்னாங்களா, பாத்தீங்களா பள்ளிவாசல ஜெனரேட்டர் வாங்கணும் சொல்ற, யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க, எல்லாம் தொப்பியை கலட்டி வீச வேண்டியது ஆயிடுச்சு. அதான் ஜெனரேட்டருக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உள்ள ஜெனரேட்டருக்கு ஒரே ஜும்மால வசூலானது என்பதை உங்கள பல பேரும் வரவிருக்க மாட்டார்கள். அப்ப பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹஜரத் அவர்கள் இறந்து 2 வருஷம் ஆகுது. குரல் கொடுத்தாங்களே, அவர்களுக்கும் அந்த நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்புறமா பள்ளிவாசல் வந்தா பணியாளர்கள் இருப்பாங்க, இமாம்கள் இருப்பாங்க, முஅத்தின்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு குடும்பங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. நமக்குள்ள ஆசைகள் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்ப அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்கள் ஜும்மா வாரி வசூல்ல போடுறதோ மாசம் சந்தா கொடுக்கறத வச்சுதான் அவங்க பள்ளிவாசலுடைய மின்சார செலவு, மற்ற பராமரிப்புகள் செலவு, சம்பளம் போக்குவரத்து எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். சில ஊர்கள்ல பள்ளிவாசலை கட்டுறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஊர் பேரை நான் சொல்லல, அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பேஸ்புக்ல பார்த்திருக்கலாம். பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து வெளிநாடுகள்ல பல வெளிநாடுகளுக்கு இன்ஜினியர்களை அழைத்து சென்று இந்த ஊர்ல இந்த நாட்டுல பள்ளிவாசல் எப்படி இருக்கு அதை நீங்க பாத்துக்கீங்க, இந்த ஊர்ல பள்ளிவாசல் எப்படி இருக்கு அதை பாத்துக்கீங்க. இந்த பழனி பஞ்சாமிரத மாதிரி அங்க கொஞ்சம் பாக்குறது இங்க கொஞ்சம் பாக்குறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊர்ல எல்லா நாட்டு அமைப்பையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க. அழகா இருக்கு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் மாதிரியே தெரியல, பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. ஆனா அங்க பஜ்ருக்கு 2 பேர் தான் வராங்க. லுஹருக்கு இமாம் மட்டும்தான், அசருக்கு இமாம் மட்டும்தான், ஜும்மாவுக்கு 4 பேர் 5 பேர் தான். அவ்வளவு பெரிய பள்ளிவாசல் என்னத்துக்கு? பள்ளிவாசலை அலங்காரம் செய்யுங்கள் அப்படின்னா தொழுகையை கொண்டு இபாதத்தை கொண்டு வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் அந்த பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டுமே தவிர மின் விளக்குகளால் மற்ற வகையான பூவேலைப்பாடுகளால் அலங்கரியுங்கள் என்று பெருமானார் சொல்லவில்லை. அந்த ஊர்ல மணரா மட்டும் பல கோடி ரூபாய்க்கு கட்டி இருக்கிறாங்களாம். 2 மணரால பல பள்ளிவாசலை உருவாக்கி விடலாம். ஆனால் பல கோடி ரூபாய் செலவழித்து மணராக்களை மட்டும் கட்டி இருக்கிறார்கள் என்றால் இது மறுமையின் அடையாளம் கிடையாதா? பள்ளிவாசலை வைத்து என் சமுதாயம் பெருமை அடிக்கும். எப்படி பெருமை அடிக்கும்? என் பள்ளிவாசல பஜ்ருக்கு 1000 பேர் வருவாங்க, இப்படி பெருமை அடிக்கிறது இல்ல. எங்க பள்ளிவாசல் மணரா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை ஏறி இருந்தா உலகமே தெரியும். ஆனா இவர் பள்ளிவாசலுக்குள்ளால போக மாட்டார், தொழுகைக்காண்டி போக மாட்டார். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல சில ஊர்கள்ல ஜும்மா வசூல் 101 ரூபா 102 ரூபா இப்படிதான் வசூல் ஆகிறது என்பதையும் எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, பள்ளிவாசலை தூய்மை செய்யக்கூடியவர்கள் அவர்களை நாம் கேவலமாக கருதுவது கூடாது. பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிறாரு, அவரை கேவலமா நம்ம பார்க்கலாமா? கேவலமாக பார்த்தால் 2 நபிமார்களை கேவலமாக பார்த்த குற்றம். ஏன் நபிமார்கள் எல்லோரையும் கேவலமாக பார்த்த குற்றம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரால 125வது வசனத்திலே சொல்லுகின்றான், வஅஹீதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹீரா பைத்திய பித்தாயிகீன வல் ஆகிகீன வல் ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார் அத்தாவும் மகனும், இந்த 2 பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், 2 பேரும் போய் அவங்களுடைய வீட்டை கூட்டி பெருக்குங்க, சுத்தம் பண்ணுங்க. யாரை பார்த்து சொல்லுகின்றான்? தோட்டங்கள் அல்ல, துப்புரவு தொழிலாளர்கள் அல்ல, 2 நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிமே இஸ்மாயிலே நீங்க 2 பேரும் போய் தக்கீரா நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், பைத்திய என்னுடைய வீட்டை, என்னுடைய வீடுனா எது? காபத்துல்லாத. யாருக்காக? அந்த காபத்துல்லாத தவாப்பு செய்கிறாங்களே அவர்களுக்காக. வல் ஆகிகீன அங்கே இஅ்திகாஃப் இருப்பாங்க அவர்களுக்காக. ஒரு ருக்கஇ சுஜூத் அங்கே தொழக்கூடியவர்களுக்காக அந்த வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். அப்ப பள்ளிவாசல் அப்படின்னா பள்ளிவாசல் எப்பவுமே சுத்தமா தான் இருக்கணும். சமீபத்துல ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊர்ல பார்த்தா உள்பள்ளியில பார்த்தா அந்த நூலாம்பரை கீழே வரைக்கும் தொங்குது. அந்த 8 கால் பூச்சி தான் பேரண்டத்தியோட விளையாண்டுட்டு இருக்குது. கீழே இருக்கு மேல போகுது, மேல கீழே வருது. அத ஒருத்தர் சொல்றாரு, ஆலிம்சா பள்ளிவாசல் கட்டின நாள்ல இருந்து ஒரு தடவை கூட ஒட்டரை அடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. பாய கட்டின தூசி பறக்குது, சரிவாக்கு போன தும்மலா வருது. அந்த அளவிற்கு பள்ளிவாசலை பராமரிக்காமல் அந்த ஊர்வாசிகள் மெத்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல் எப்படி இருக்கிறதோ அதை வைத்தே அந்த மஹல்லாவை நாம் எடை போடலாம். பள்ளிவாசல் சுத்தமா இருக்குதா, அந்த மஹல்லாவாசிகள் வீடுகளும் அது சுத்தமாகத்தான் இருக்கும், உள்ளங்களும் சுத்தமாகத்தான் இருக்கும். பள்ளிவாசல் சுத்தம் செய்யப்படாம
ஏனா தானான்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த மஹல்லா வாசலின் உள்ளங்களும் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கூட்டி பெருக்கினார்கள். அது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்றார் அப்படின்னா பள்ளிவாசலுடைய சுவர்ல துப்பி வச்சிருக்கிறார். அது காய்ந்து போய் இருக்கிறார். இப்ப நம்மளாம் தான் இணைஞ்சிருப்போம், ஜண்டான எவன் துப்புறாரோ 6ஆம் களிமா 7ஆம் களிமாலாம் ஓடிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. இடது கையினால் அதை சுரண்டினார்கள். சுரண்டி விட்டு சொன்னார்கள், பள்ளிவாசலுடைய சுவர்ல நீங்க துப்பாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மஸ்ஜித் நபவி மண் தரதான். தொழுகையிலே சஹாபாக்கள் காரி துப்பிடுவாங்க. சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தொழுகை இருக்கிறது முன்னால துப்புனாங்க. சில சஹாபாக்கள் வலது பக்கத்துல துப்புனாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தொழுகையிலே துப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டால் முன்னால் துப்பாதீர்கள், உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான். வலது பக்கமாக துப்பாதீர்கள். ஒன்று 2 கால்களுக்கு கீழே துப்புங்கள் அல்லது இடது பக்கத்திலே துப்புங்கள். அதனை இடது பக்கத்துல யாரை செஞ்சா அவர் மேல துப்பிடக்கூடாது. யாரு இல்லைன்னா அவர்கள் அந்த துப்பலாம். இப்ப பள்ளிவாசல துப்பிட்டு இருக்க கூடாது. எல்லாமே நம்ம கல்லு போட்டுட்டோம், பாய் போட்டுட்டோம், அது மாதிரி சில விரிப்புகளை நம்ம விரிச்சிருக்கிறோம். இப்ப கட்சிக்கு ஏதாச்சும் கையில வைத்துக் கொள்ளலாமே தவிர, சில பேர் என்ன செய்யறது தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வந்த உடனே கால் நகத்தை பீக்கிறது, கை நகத்தை பீக்கிறது, பாய் கீழே தள்ளி விட்டுறது. அதனால தொழுகும் போது எல்லாம் கீழே விடும். ரூபாயெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கிடுவாங்க. பஸ் டிக்கெட் அப்படியே போட்டு போயிருவாங்க. அதுதான் மோதியார் இருக்காரு, அவர் தூத்து அழுவாரு. ஒரு கேவலமாக நினைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த பாவங்களில் ஒன்று பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தக்கூடிய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மஸ்ஜித் நபவியில ஒருத்தர் என்ன செய்வாரு, குப்பையெல்லாம் கூட்டி அழுவார். ஒரு சஹாபி ஒரு நாள் அவரை காணோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் எங்கப்பான்னு கேட்கிறாங்க. யார சூழலாம், அவர் நேற்று ராத்திரி இறந்துட்டாரு, ராத்திரியோட ராத்திரி அவர் நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா குன்தும் ஆதன்துமூனி, எனக்கு நீங்க எழுப்பி சொல்லி இருக்க கூடாதா, சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, துன்னூனி அலா கபரிஹி, அவர் கபர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. உடனே அவருடைய கபரை காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால அந்த கபர்ல போய் ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. ஒரு சஹாபி இறந்துட்டாரு, ஒரு சாதாரண சஹாபி தான். ஆனால் அவர் செய்த படி மகத்தான படி, மஸ்ஜித் நபவியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்தவர். அதனால என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ், அந்த கபர்ல போய் நின்று ஃபஸல்லா அலைஹா, அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்று புகாரியிலே இந்த ஹதீஸ் சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். அபூதாவுதுல 455வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊர் என்று சொன்னால் அங்கே பள்ளிவாசல் இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மனிதர்கள் வாழக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே பள்ளிவாசல் உருவாகும் என்று சொன்னார்கள். நீங்க உருவாகிக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சர்ச்சுகள்லாம் பள்ளிவாசல மாறிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையினால சர்ச்சுகள்ல குர்ஆன் வாசிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு ஒரு மாற்றம் இன்றைக்கு ஏற்பட்டு வருகிறது. ஆனா நம்ம வீடுகள்ல தான் குர்ஆன் வாசிக்கப்படுறது இல்லை. ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, வ அன்து நல்லத வ துதையப, பள்ளிவாசல் என்றால் அது சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்காண்டி குறிப்பிட்ட நபர்கள் தான் சுத்தமாக்குறது இல்லை. இப்ப நம்ம திடீர்னு தொழுகைக்கு வரோம், குப்பை கிடக்குதா, குடிஞ்சு அள்ளி குப்பை தொட்டில போய் போட்டுருணும். நீங்க அப்படி செய்யறது இல்ல. பள்ளிவாசல் பணியாளர்ல மாட்டி விடணும் இருக்காது, வெளியே இருந்து ஆல்ரெடி குப்பையை கொண்டு வந்து பள்ளிவாசல கொட்டிட்டு போயிடுறது. கொட்டிட்டு போய் அவரே போய் ரிப்போர்ட் பண்றது, பள்ளிவாசல் எவ்வளவு குப்பை கிடக்கு பாருங்க, ஒருத்தருமே சுத்தம் பண்றது இல்ல அப்படின்னு என்ன செய்யறதுன்னா ரிப்போர்ட் பண்றது. ஆனா கொட்டின ஆசாமி அவன் தான், அவர் தன்னை காட்டிக் கொள்ள மாட்டார், அல்லாஹ்விற்கு தெரியும். அதே நேரத்துல பள்ளிவாசல்ல ஒரு தையப, நறுமணங்கள் கமலப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில ஒரு வகையான சாம்பிராணி அந்த புகை இடப்படும் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, பள்ளிவாசல் என்று சொன்னால் தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிம்மதியா அவங்க தொழுகணும்னா இந்த காலத்தை பொறுத்த மட்டிலும்
ஃபேன் அவசியம். ஆனா வரக்கூடிய காலங்கள்ல ஃபேனை விடவும் ஏசி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல ஃபேனும் இருக்குது, ஏசி இருக்குது. அந்தந்த காலத்துல எது எது தேவையோ அதை போட்டுக்கிறாங்க. ஏசி வாங்குவதாக இருந்தா வானத்திலிருந்து கீழே குதிக்காது, நம்ம தான் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். பெரும்பாலான நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா மாசத்துக்கு 10 ரூபாய் சந்தா கொடுக்கிறது. ஆனா அவர் பள்ளிவாசல பார்த்தா குடும்பத்தினுடைய துணியெல்லாம் கொண்டு வந்து இங்கதான் துவைச்சி குளிச்சுட்டு காய வச்சுட்டு அயன் பண்ணிட்டு போயிடுவார். அவர் கொடுக்கறது 10 ரூபாய், ஆனா அவர் செலவழிக்கிறது மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு செலவழித்திருவார். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த பள்ளிவாசலுக்கு என்ன தேவையோ, நான் ஆரம்பத்திலேயே ஜமாலாஸ்ல இருக்கும் போதே சொல்லுவேன், இவ்வளவு அகலமா பள்ளிவாசல் இருக்குத, இவ்வளவு அகலம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் சுருக்கி அதை வெள்ளி பள்ளிவாசல் மாதிரி வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னேன். அதற்கு அவர்களும் சரியாதாம படுது, ஆனா அதுக்கு சிறுவ வேணும் அப்படின்ட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால அதற்குரிய துவா பரக்கத்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு அது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலுடைய கண்ணியமான நிர்வாக பெருமக்கள் அதற்குண்டான வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க. இன்னும் சில லட்சங்கள் தேவைப்படுகிறது. அதற்காக இந்த ஏசி மாற்றலோ மற்ற வேலைகள் இங்க இருக்கிறது. உங்களால் என்ற உதவிகளை ஜும்மாவிலோ உங்களை நாடி வரும்பொழுது நிர்வாக பெருமக்கள் உங்களை தேடி வரும்பொழுது முகம் சுளிக்காமல் பள்ளிவாசலுக்காக நீங்கள்